வணக்கம் நண்பா நண்பீஸ். நம்ம இன்றைக்கி எலுமிச்சை மரம் தாங்க பார்க்க போகிறோம். இது நாட்டு ரக எலுமிச்சைங்க. பாருங்கள், மரம் எவ்வளோ நல்லா செழிப்பாக இருக்குது பாருங்கள். இது ஒரு 6 வருஷம் மரங்க. நல்லா மரம் ஃபுல்லாக காய் விட்டு இருக்குங்க. இந்த எலுமிச்சம்பழத்தில் ஊறுகாய் போட்டால் ரொம்ப நல்லா இருக்குங்க. போன வருஷம்லாம் ஊறுகாய் தாங்க போட்டோமே, அதுவே இன்னும் இருக்குங்க. அதனால் இந்த வருஷம் ஊறுகாய் போடல, ஜூஸ்க்காக மட்டும் நாங்கள் எடுத்துக்கிட்டோங்க. நிறைய காய்க்குதுங்க. டெய்லி காய் வந்துக்கிட்டே இருக்கும். வாரத்துக்கு ஒரு வாட்டி கீழே ஃபுல்லாக விழுந்து போயிருக்கோங்க. காற்றுலாம் அடிச்சதுன்னா மரத்துக்கு கீழே ஃபுல்லாக எலுமிச்சம் தாங்க இருக்குமே. நாங்கள் பக்கத்தில் தெரிஞ்சவங்களுக்கு கொஞ்சம் கொடுத்துறதுங்க. காசுக்கு விற்கிறது இல்லை எலுமிச்சம் பழத்தை, தெரிஞ்சவங்களுக்கு அப்படியே கொடுத்துறது. பாருங்கள் எவ்வளோ காய் இருக்குது பாருங்கள். மரம் ஃபுல்லாக வருஷம் ஃபுல்லாகவே நமக்கு காய் கொடுக்குங்க எலுமிச்சை மரம். சீசன்லாம் இதுக்கு எதுவுமே இல்லைங்க. அதே மாதிரி பூச்சி தாக்குதல் கூட பெருசாக எதுவும் இல்லைங்க. எப்போயுமே நமக்கு காய் இருந்துட்டு தான் இருக்குது. பூ வைக்கிறது ஃபுல்லாகவே நமக்கு நல்லா காய் பிடிச்சிடுதுங்க. நேற்று சாயந்தரம் கொஞ்சம் காற்றுங்க. பாருங்கள், லெமன்லாம் காற்றுக்கு நல்லா கீழே விழுந்துட்டுருக்குங்க. இது வழக்கமாகவே இப்படி தாங்க விழுந்துடும். பழுத்த பழம்லாம் அதுவே எப்போவுமே விழுந்துடும். காற்று வேறு அடிக்கவே நிறைய பழம் விழுந்துட்டுருக்குங்க. எல்லாத்தையும் நம்ம கலெக்ட் பண்ணிவிடுவோம். இதெல்லாம் நாங்கள் ஜூஸ் போட தாங்க பயன்படுத்திக்கிறதே. என்ன பண்ணுவோன்னா, நிறைய வந்துடும். ஒரு எப்படி சொல்கிறேன், நமக்கு ஒரு 10 கிலோ அந்த அளவுக்கு கூட கீழே விழுந்துருக்கோங்க. அந்த மாதிரி வந்ததுன்னா நாங்கள் ஃபஸ்ட்டு ஜூஸ் மட்டும் எடுத்து ஃப்ரிட்ஜில் கலெக்ட் பண்ணி வச்சுருவோங்க. சீட்ஸ்லாம் எடுத்துகிட்டு ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஊற்றி வச்சுடுவோம். தேவையான அப்போ எடுத்து ஜூஸ் போட்டுப்போங்க. மரத்துலேயும் இன்னும் கொஞ்சம் இருக்குது, நம்ம பறிச்சிடலாம். கொஞ்சம் கலர் மாதிரி இருக்கிறத மட்டும் பறிக்கிறேங்க, எல்லாம் வேண்டாம். மரத்தை உலுக்கி பார்க்குறேன், அதை விழலைங்க. சரி, இன்னும் 2 நாள் ஆகும் போல். சரி, நம்ம கிள்ளிடுவோன்னு சொல்லிட்டு தொரடு வச்சே கொஞ்சம் அறுத்துட்டேங்க. லெமன் மரத்தை பொறுத்த வரையும் முள் நிறைய இருக்குங்க, பார்த்து பறிக்கணும். மேலே இருக்கிறதுலாம் ஹைட் எட்டலைங்க, அதனால் தொரடு போட்டே எடுத்தாச்சு. தொரடு வச்சு லெமன் பறிக்கிறது நாங்களாக தாங்க இருப்போம். பாருங்கள், நானும் உலுக்கி பார்த்தேன், எதுவும் வரல. அதனால் தொரடு போட்டு எடுத்தாச்சுங்க. நான் விதை போட்ட மரங்க இது. சின்ன கண்ணாக வேறு ஒரு இடத்துலேருந்து பிடுங்கி எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சோங்க. 6 வருஷத்தில் 3 வருஷத்துலேருந்தே காய்க்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ 6 வருஷத்தில் நிறைய காய் தருதுங்க எங்களுக்கு. எல்லோரும் வீட்டில் இடம் இருந்ததுன்னா ஒரு லெமன் செடி கண்டிப்பாக வைங்க. மாதத்துக்கு 2 தண்ணி தாங்க விடுறோமே, பெரிய பராமரிப்புலாம் எதுவும் இல்லைங்க. இப்போ பறிச்ச பழத்தை எல்லாத்தையும் எடுத்துக்கலாங்க. நல்லா பெருசாக இருக்குங்க பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வேறு ஒரு கார்டன் வீடியோவோடு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.